என்று சொல்லி ஒரு வேத வசனத்தை நாம் வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம், 1 கொரிந்தியருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 12வது வசனம். எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் தகுதியாயிராது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் நான் ஒன்றிற்கும் அடிமைப்பட மாட்டேன் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபைக்கு எழுதும் பொழுது எழுதுகிறார். அதே கொரிந்து சபைக்கு மறுபடியும் எழுதுகிறார். 10ஆம் அதிகாரம் 23வது வசனத்திலே மறுபடியும் அவர் எழுதும் பொழுது, எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் தகுதியாயிராது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் பக்தி விருத்தியை உண்டாக்காது. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதும் பொழுது சொல்லுகிறார், எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு. எல்லாவற்றையும் எனக்கு அனுபவிக்க அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் தகுதியாயிராது. எல்லாம் தகுதியாயிராது, எல்லாம் பக்தி விருத்தியை உண்டாக்காது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படியானால் நமக்கு எது தகுதியாய் இருக்கிறது என்று சொல்லி வேத வசனம் நமக்கு சுட்டி காண்பிக்கிறதோ அதை நாம் தகுதியாய் எடுத்துக்கொள்ளுவோம் என்று சொன்னால் ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். கவனியுங்கள், எது நமக்கு தகுதியாய் இருக்கிறது, எது நமக்கு தகுதி இல்லை என்று சொல்லி வேத வசனம் நமக்கு அழகாய் சுட்டி காண்பிக்கிறது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, எல்லாம் தகுதியாயிராது. எல்லாம் தகுதியாயிராது. எனக்குன்னு ஒரு தகுதி இருக்கிறது, எனக்குன்னு ஒரு தகுதி இருக்கிறது. அந்த தகுதியை அனுபவிக்க நான் விரும்புகிறேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஸ்தோத்திரம். எல்லாவற்றையும் அனுபவிக்க அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் பக்தி விருத்தியை உண்டாக்காது. அப்படியானால் நம்முடைய வாழ்க்கையில எது பக்தி விருத்தியை உண்டாக்குமோ, எது நமக்கு தகுதியாய் இருக்குமோ அதை நாம் செய்யும் பொழுது கர்த்தர் நம்மேல் பிரியமாயிருப்பார். கர்த்தர் இன்னும் நம்மை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. இனி கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தகுதி அப்படின்னா என்ன சொல்லலாம்? தகுதின்னா என்ன சொல்லலாம்? எல்லாம் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் இருக்கிறது, ஆனால் தகுதியாயிராது. சரி, வேத வசனத்தை நம்ம வாசிப்போமானால் எளிதாக நம்ம புரிந்து கொள்ளலாம். அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை 4வது வசனத்தை வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 2:4. அப்பொழுது 12 சீஷர் கூட்டத்தை வரவழைத்து, நாங்கள் தேவ வசனத்தை போதியாமல் பந்தி விசாரணை செய்வது தகுதியல்ல. பந்தி விசாரணை செய்வது தகுதி அல்ல. அப்போஸ்தலர்கள் ஸ்தோத்திரம் இங்கே என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், அங்க ஒரு பிரச்சனை. ஆதி சபையில, எருசலேம் சபையில ஒரு பிரச்சனை வந்துச்சு. என்ன பிரச்சனை அப்படின்னா, நிறைய கூட்டத்தார் அங்க இருந்தபடியினாலே ஸ்தோத்திரம் கிரேக்கரானவர்கள் இருந்தார்கள், சமாரியர்கள் இருந்தார்கள், இன்னும் பலர் அந்த சபையில இருந்தபடியினாலே ஸ்தோத்திரம் கவனியுங்கள், கிரேக்கர்களை அவர்கள் என்ன செய்யவில்லை? சரியான விதத்திலே பந்தி விசாரிப்பு செய்யவில்லை. அல்லாவிட்டால் ஒரு சிலருக்கு, நம்ம சுருக்கமா சொல்ல போனா, புரியுற மாதிரி சொல்ல போனா, தனக்கு வேண்டியப்பட்டவங்களுக்கு நிறைய சாப்பாடு போடுறது, தனக்கு வேண்டியப்பட்டவர்களுக்கு நிறைய பீஸ் போடுறது, தனக்கு வேண்டியப்பட்டவங்களை நல்லா கவனிக்கிறது. அப்படி செய்தபடியினாலே அங்க ஒரு முறுமுறுப்பு, சலசலப்பு உண்டானது எருசலேம் சபையில. அப்படி எருசலேம் சபையிலே உண்டான போது என்ன நடந்துச்சு அப்படின்னா,
அப்போஸ்தலர்கள் எல்லாரும் கூடி வந்து அவர்கள் ஆலோசனை செய்கிறார்கள் என்ன செய்யலாம் என்று சொல்லி. அப்போ அவங்க ஒரு தீர்மானம் எடுக்கிறார்கள். என்ன தீர்மானம் எடுக்கிறார்கள் அப்படின்னா, நாங்கள் தேவ வசனத்தை போதியாமல் பந்தி விசாரணை செய்வது எங்களுக்கு தகுதி அல்ல. நாங்களோ ஜெபம் பண்ணுவதிலும், அடுத்த வசனத்துல நான் வாசிக்கும் பொழுது, நாங்களோ ஜெபம் பண்ணுவதிலும் தேவ வசனத்தை போதிப்பதிலும் இடைவிடாமல் தரித்திருப்போம் என்றார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கவனியுங்கள். அப்படியானால் அந்த நாட்களிலே அப்போஸ்தலர்களுடைய தகுதி என்ன அப்படின்னு கேட்டா, 1 ஜெபம் பண்ணுவது, 2 வேத வசனத்தை போதிப்பது. அல்லேலூயா சொல்லுங்க. ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படிப்பட்டதுதான் எங்களுக்கு தகுதி என்று சொல்லி அப்போஸ்தலர்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து அவர்கள் ஆலோசித்தார்கள். கர்த்தருடைய நாமம் மகிமை, தீர்மானம் எடுத்தார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அப்படியானால் சாப்பாடு செய்கிறது, சாப்பாடு போடுவது, பரிமாறுவது அதெல்லாம் இருக்க வேண்டும். ஆனால் எப்படி என்று சொன்னால், ஸ்தோத்திரம், முதல் பிரையாரிட்டி, முதல் என்ன சொல்றது, அதுக்கு முதல் முக்கியத்துவம் எதற்கு கொடுக்க வேண்டும் என்று சொன்னால், ஜெபம் பண்ணுவதிலும் வேத வசனத்தை போதிப்பதிலும் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அன்றைக்கு தீர்மானம் பண்ணினார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கும் விசுவாசிகளாகிய உங்களுக்கும் ஊழியக்காரர்களாகிய எங்களுக்கும் முதலாவது ஸ்தோத்திரம், ஜெபம் பண்ணுவதிலும் வேத வசனத்தை வாசிப்பதிலும் தியானிப்பதிலும் பிற்பாடு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும் பந்தி விசாரிப்பு செய்வதும் சமையல் செய்வதும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 38 42 வரைக்கும் அங்க ஒரு சின்ன குடும்பத்தை நம்ம பார்க்க முடியும். அங்க ஒரு சின்ன குடும்பத்தை, பெத்தானியா கிராமத்திலே ஒரு சின்ன குடும்பம் இருந்தது. அந்த குடும்பத்திலே பெரியக்கா யாரு? மார்த்தாள். சின்னக்கா யாரு? மரியாள். தம்பி லாசரு. இந்த 3 பேர் கொண்ட ஒரு சின்ன குடும்பம் இருந்தார்கள். கவனியுங்கள், கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அங்கே இயேசு வருகிறார் என்று அவர்கள் கேள்விப்பட்ட போது, இயேசு அந்த பெத்தானியாவுக்கு வருகிறார், அவருடைய வீட்டுக்கு வருகிறார் என்று சொல்லி அறிந்த போது கூட லாசரு அந்த இடத்துல இல்ல. இயேசு வருகிறார் என்று சொல்லி அறிந்த போது கூட, ஒரு கூட்டம் நடக்கிறது என்று சொல்லி தெரிந்த போது கூட, இயேசுவே அந்த வீட்டுக்கு வந்து அந்த வீட்டை ஆசீர்வதிக்க போகிறார், வசனத்தை சொல்ல போகிறார் என்று சொல்லி அறிந்த போது கூட யாரால இருக்க முடியல? லாசருவால இருக்க முடியல. லாசரு இல்லாம போயிட்டான், எங்கேயோ போயிட்டான், வேலைக்கு போயிட்டான், ஏதோ ஒரு காரியத்துக்கு போயிட்டான், ஃப்ரெண்ட்ஸுகளோட சுத்த போயிட்டான், எல்லாம் எங்கெங்கேயோ போயிட்டான். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படியானால் ஆராதனை நடக்கும் பொழுது, இயேசு வீட்டுக்கு வரும் பொழுது, பரிசுத்த ஆலயத்திலே ஆராதனை இருக்கும் பொழுது, வேற எங்கேயும் சுற்றுவது நமக்கு தகுதி அல்ல. ஒரு விசுவாசிக்கு தகுதி அல்ல. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஒரு சிலர் கூட பாருங்க என்ன செய்வாங்க, எல்லா வேலையும் முடிச்சிட்டு கடைசியா என்ன பண்ணுவாங்க, ஆலயத்துக்கு வருவாங்க, ஆராதனைக்கு வருவாங்க. அப்படி அவங்க 20 கிலோமீட்டருக்கு தூரத்திலிருந்து வர்றாங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்ல, இந்த செவுத்துக்கு நேர் பின்னாடி தான் இருக்கிறாங்க, ஆனா வர்றதுக்கு லேட்டு. ஏன் அப்படி என்று சொன்னால், பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆராதனைக்கு நாம் கொடுக்க வேண்டிய முக்கியத்துவம் ஏதோ பின்னாடி இருக்கிறவங்கள மாத்திரம் சொல்லலை. அந்த அம்மா நத்தக்காடையூர்லேருந்து வர்றாங்க, கொஞ்சம் செல்லம்மா வர்றாங்க, நத்தக்காடையூர்லேருந்து வர்றாங்க. எப்போ வர்றாங்க? பாட்டுக்கே வந்துட்டாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நம்ம எப்போ வர்றோம், நம்ம எப்போ கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம், கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, அன்னைக்கு இருக்க வேண்டிய லாசரு
லீவு போட்டு இருக்க வேண்டிய லாசரு, வேலைக்கு போகாமல் இருக்க வேண்டிய லாசரு, வசனத்தை கேட்க ஆசையா இருக்க வேண்டிய லாசரு, ஸ்தோத்திரம், கர்த்தருடைய பாதத்திலே உட்கார வேண்டிய லாசரு எங்கேயோ போய்விட்டார். ஏதோ அலுவலாய் போய்விட்டார், ஏதோ ஃப்ரெண்ட்ஸ் கூட போயிட்டாரு, ஏதோ வேலைக்கு போய்விட்டாரு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரம். இயேசு வரும் பொழுது வீட்டில இல்ல, இயேசு வரும் பொழுது வீட்டில இல்ல. ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஆராதனைக்கு ஆண்டவர் 9 மணிக்கு ஆராதனைன்னு சொல்லிச்சுன்னா 8:55 வந்துடுறாரே. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், நம்ம எப்ப வருகிறோம்? ஸ்தோத்திரம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த லாசரு வீட்டில இல்ல. ஆனால் ஒரு நாள் வந்தது, லாசருவுக்கு என்ன நடந்துச்சு? வியாதிப்பட்டான் லாசரு. இயேசுவிடத்தில் இப்ப சொல்லி விடுறாங்க, மார்த்தாலும் மரியாளும் சொல்லி விடுறாங்க, இயேசு வர வேண்டும் என்று சொல்லி விடுறாங்க. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதுக்கு இயேசு என்ன சொன்னார் தெரியுமா? இயேசு என்ன சொன்னாரு? அதுக்கு இன்னும் 2 நாள் கழிச்சு போகலாம், இன்னும் 2 நாள் கழிச்சு போகலாம். ஏன் 2 நாள் கழிச்சு போகலாம்? நான் வீட்டுக்கு தேடி வந்தேன், வீட்டுல ஆள் இல்ல. நான் வீட்டுல தேடி போனேன், என்ன கவனிக்க ஆள் இல்ல. எங்கேயோ ஊர் சுத்த போயிட்டான், ஏதோ வேலையா போயிட்டான், ஏதோ ஃப்ரெண்ட்ஸ் கூட போயிட்டான். என்னை விட மற்றவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்த லாசருக்கு இன்னும் 2 நாள் கழிச்சு போறேன். உன்னுடைய வாழ்க்கையில எத்தனையோ ஆசீர்வாதங்கள் தடைப்பட்டு கொண்டிருக்கிறதே, ஒரு நாளாவது யோசிச்சிருக்கிறியா? எத்தனையோ ஆசீர்வாதங்கள், உனக்கு வர வேண்டிய நன்மைகள், உனக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்கள், உனக்கு வர வேண்டிய சகல காரியங்களும் தடைப்பட்டு கொண்டிருக்கிறதே, ஒரு நாளாவது யோசிச்சிருக்கிறியா? உனக்கு வர வேண்டிய சம்பள உயர்வு, உனக்கு வர வேண்டிய ப்ரமோஷன், உனக்கு வர வேண்டிய வாழ்க்கையில வர வேண்டிய உயர்வுகள், எத்தனையோ காரியங்கள் தடைப்பட்டு 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 நின்று கொண்டிருக்கிறதே. கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை, கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய முதலிடத்தை லாசரு கொடுக்காதபடியினாலே இன்னும் 2 நாள், இன்னும் 2 நாள், இன்னும் 2 நாள் கழித்து போகலாம். எத்தனையோ காரியத்தில் நீங்கள் தாமதமாய் இல்லாதபடிக்கு, வராதபடிக்கு இருந்தபடினாலே 2 ஆஃப்டர் டூ அப்படின்னு சொல்லி இப்ப எத்தனையோ வருஷங்கள், வருஷ கணக்கில் போயிட்டு இருக்குது நம்ம நிலைமை. ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டிய நாம் வருஷ கணக்கில் தடையாய் போய் கொண்டிருக்கிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறேன், மார்த்தாள் தான் கூப்பிட்டாங்க. இயேசு வருகிறார்னு சொன்ன உடனே மார்த்தாள் ஓடி போய் எங்க வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லி வருந்தி அழைத்து வந்தார்கள். வந்து அவங்க இயேசுவுடைய பாதத்தில் உட்கார்ந்து வசனத்தை கேட்டாங்களா? இயேசு சொல்றதை கேட்டாங்களா? அப்படின்னா இல்லை. இயேசுவை வந்து அந்த சேர்ல உட்கார வச்சுட்டு அவங்க கிச்சனுக்குள்ள போயிட்டாங்க. கிச்சனுக்குள்ள போய் எவ்வளவோ வேலை செய்கிறார்கள், என்னென்னமோ செய்யறாங்க. இயேசுவுக்கு இது பிடிக்கும், இயேசுவுக்கு இது பிடிக்கும், இயேசுவுக்கு இது பிடிக்கும் என்று சொல்லி அவர்கள் யோசித்து இயேசுவுக்கு பிடிக்கிறத நினைச்சு அதிலேயே அவங்க என்ன ஆயிட்டாங்க? கவலை ஆயிட்டாங்க. அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். மார்த்தாளே, அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். ஆனால் மரியாளோ தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசுவினுடைய பாதத்திலே மரியாள் உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டாள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, லாசரு வீட்டிலேயே இல்லை. மார்த்தாள் பல வேலைகளை செய்து கொண்டிருக்கிறாள், பல வேலைகளை செய்து கொண்டிருக்கிறாள். மரியாள் மாத்திரம் இயேசுவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறாள். இன்றைக்கு நம்ம இந்த ஆலயத்தில் எத்தனையோ பேர் இருக்கிறோம், நம்ம எப்படி இயேசுவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்முடைய காரியங்களை சரி செய்வோம், ஆசீர்வாதம் ஆட்டோமேட்டிக்காய் தானாய் வரும். அல்லேலூயா சொல்லுங்க. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அருமையான சகோதரனே சகோதரியே, பந்தி விசாரணை செய்வது
எங்களுக்கு தகுதி அல்ல. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஸ்தோத்திரம். முதலாவது வேத வசனம், முதலாவது ஜெபம், முதலாவது வேத தியானம், அதை முடித்து விட்டு மற்ற வேலைகளை செய்யலாம் என்று சொல்லி தீர்மானம் எடுப்பதுதான் சால சிறந்ததாயிரு. அப்படியானா சகோதரிமார்கள் நினைக்கலாம், இனிமேல் போன உடனே இனிமேல் நம்ம சமையலெல்லாம் செய்ய வேண்டாம், ஜெபமே பண்ணிட்டு இருக்கலாம், நம்ம சமையலெல்லாம் துவைக்கலாம் வேண்டாம், பாத்திரங்களும் வேண்டாம், நம்ம என்ன பண்ணிகிட்டே இருக்கலாம், பைபிள் படிச்சுக்கிட்டே. அப்படி செஞ்சிருந்தா தான் உருப்பிட்டுருப்போமே. அதுவும் செய்யலையே, உருப்படியா? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இல்லை, முதலாவது முக்கியத்துவம், ஸ்தோத்திரம், ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி ஆண்டவருக்கு கொடுப்போம், தெய்வத்துக்கு கொடுப்போம். ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். நாங்களோ ஜெபம் பண்ணுவதிலும் வேத வசனத்தை போதிப்பதிலும் இடைவிடாமல் உறுதியாய் தரித்திருப்போம். நீங்களும் விசுவாசிகளாகிய நீங்களும் ஜெபம் பண்ணுவதிலும் வேத வசனத்தை வாசித்து தியானிப்பதிலும் முதலிடம் கொடுங்கள், முக்கியத்துவம் கொடுங்கள். கொடுக்க 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 கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து கொண்டே இருப்பார். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. அப்படியானால் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஜெபம் பண்ணுவது தகுதியாயிருக்கிறது, வேத வசனத்தை வாசிப்பது தகுதியாயிருக்கிறது. ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். நீங்களும் நானும் அப்படிப்பட்ட காரியத்துக்கு தகுதியுள்ளவர்களாய் நம்மை மாற்றிக்கொள்வோம். மாரநாதா, இயேசு சீக்கிரம் வருவாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. எப்படி நான் பாடுவே, என்ன சொல்லி நான் துதிப்பே, உம்மை எப்படி நான் பாடுவே, என்ன சொல்லி நான் துதிப்பே. என்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு நீர்தானையா, என்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு நீர்தானையா, நல்ல பங்கு நீர்தானையா, நல்ல பங்கு நீர்தானையா. எப்படி நான் பாடுவே, என்ன சொல்லி நான் துதிப்பே, உம்மை எப்படி நான் பாடுவே, என்ன சொல்லி நான் துதிப்பே. ரத்தம் சிந்தி மீட்டவரே, இரக்கம் நிறைந்தவரே, ரத்தம் சிந்தி மீட்டவரே, இரக்கம் நிறைந்தவரே, ஐயா இரக்கம் நிறைந்தவரே, ஐயா இரக்கம் நிறைந்தவரே, உம்மை எப்படி நான் பாடுவே, என்ன சொல்லி நான் துதிப்பே, உம்மை எப்படி நான் பாடுவே, என்ன சொல்லி நான் துதிப்பே. உந்தன் பாதம் அமர்ந்திருந்து ஓயாமல் முத்தம் செய்வே, உந்தன் பாதம் அமர்ந்திருந்து ஓயாமல் முத்தம் செய்வே, ஓயாமல் முத்தம் செய்வே, ஐயா ஓயாமல் முத்தம் செய்வே. உம்மை எப்படி நான் பாடுவே, என்ன சொல்லி நான் துதிப்பே, உம்மை எப்படி நான் பாடுவே, என்ன சொல்லி நான் துதிப்பே. எபேசியருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 4வது வசனம். அப்படியே வம்பும் புத்தியினமான பேச்சும் பரியாசமும் தகாதவைகள், ஸ்தோத்திரம் செய்தலே தகும். வம்பும் புத்தியினமான பேச்சும் பரியாசமும் தகாதவைகள். ஒரு ஆவிக்குரியவர்களுக்கு, ஒரு கிறிஸ்தவர்களுக்கு எது தகும், எது தகாதவைகள்? எது தகாதவைகள்? வம்பும்
புத்தியீனமான பேச்சும் பரியாசமும் தகாதவைகள். வம்பிழுக்கிறது, வேணும்னே வம்பிழுக்கிறது. அப்படி ஒரு சிலர் இருப்பாங்க, பார்த்திருக்கிறீங்களா? வேணும்னே வம்பிழுக்கிறவங்க, வம்புக்குன்னே பேசுறவங்க, வம்பிழுத்து வம்பிழுத்து சண்டை போட வேண்டும் என்கிறதான ஆசை, வம்பிழுக்கிறவர்கள், வம்பு தகாதவைகள். அடுத்தது என்னது? புத்தியீனமான பேச்சு தகாதவைகள். புத்தியீனமான பேச்சு. புத்தியீனமான பேச்சுல ஒரு முறை எது புத்தியீனம்னு எடுத்த ஞாபகம் இருக்கா? ராபோஜனத்துல வந்தா தானே தெரியும். வேகமா மண்டையாடுற எது புத்தியீனம் அப்படின்னு சொல்லி பேசினேன். அதுல ஒண்ணு குறை சொல்லுகிறது புத்தியீனம். புத்தியீனம், குறை சொல்லுவது, எதுக்கெடுத்தாலும் குறை சொல்றது, என்ன செஞ்சாலும் குறை சொல்றது, எந்த விசுவாசியும் குறை சொல்றது, எந்த ஊழியக்காரனையும் குறை சொல்றது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. வீட்டில் வட்டமேச மாநாடு, சர்ச்சில் யாரை பத்தி குறை சொல்லலாம்? இவங்க இப்படி, இவங்க இப்படி, அவங்க இப்படி. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டா. எப்படி பிள்ளைங்க ஒழுக்கமா வளருவாங்க? நம்மளே குறை பேசிட்டு இருந்தோம்னா எப்படி வளருவாங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம விசுவாசிகளுக்குள்ள சந்திக்கிறோம், நம்ம பேசுறோம், விசுவாசிகளுக்குள்ள பேசுறோம். அப்படி பேசும் பொழுது மற்றவர்களுடைய குறைகளையே நம்ம சொல்லி சொல்லி நம்ம பேசிக் கொண்டிருப்போமானால் நமக்கு எப்படி பக்தி விருத்தி உண்டாகும்? அப்படி இரவும் பகலும் குற்றம் சாட்டுகிறவன், குறை சொல்லுகிறவன் ஒருவன் இருக்கிறான். அவனுக்கு அண்ணனும் தங்கச்சிகளுமா மாறிடக்கூடாது. வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 10வது வசனத்துல வாசிக்கிறோம். வெளிப்படுத்தின 12:10. அப்பொழுது வானத்திலே ஒரு பெரிய சத்தம் உண்டாகி, இப்பொழுது இரட்சிப்பும் வல்லமையும் நமது தேவனுடைய ராஜ்யமும் அவருடைய கிறிஸ்துவின் அதிகாரமும் உண்டாயிருக்கிறது. இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரர் மேல் குற்றஞ்சுமத்தும் பொருட்டு அவர்கள் மேல் குற்றஞ்சாட்டுகிறவன் தாழ தள்ளப்பட்டு போனான். இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரர் மேல் குற்றம் சுமத்தும் பொருட்டு குற்றம் சாட்டுகிறவன் தாழ தள்ளப்பட்டு போனான். யாரு? பிசாசு. பிசாசுதான் குற்றம் சாட்டுகிறவன். இரவும் பகலும் மேல குற்றம் சாட்டிக்கொண்டே இருக்கிறவன் பிசாசு. இன்னைக்கு ஒரு சிலர் அவனுடைய ரூபத்தை எடுத்துக் கொள்ளுகிறார்கள், அவனுடைய சாயலை தரித்துக் கொள்ளுகிறார்கள். எப்ப பார்த்தாலும் மற்றவங்களை குற்றம் சொல்லிட்டே இருக்கிறது, குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறது. அந்த விசுவாசி இப்படி, இந்த விசுவாசி இப்படி, அந்த பாஸ்டர் இப்படி, இந்த பாஸ்டர் அப்படி, அவங்க அப்படி, இவங்க அப்படி, அவங்க இப்படி, அவங்க இப்படின்னு சொல்லி இரவும் பகலும் குற்றம் சாட்டுகிறது. அது கிறிஸ்தவர்களுடைய வேலை அல்ல, விசுவாசியுடைய வேலை அல்ல. ஒரு சில ஊழியக்காரர்கள் கூட பாருங்க, குறை சொல்லிட்டே இருப்பாங்க, குற்றம் சாட்டிக்கொண்டே இருப்பாங்க. அப்படி அல்ல பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே. குறை சொல்லுவது, குற்றம் சாட்டுவது அது பிசாசினுடைய வேலை. இன்னைக்கு நிறைய பேர் பிசாசுக்கு என்ன மாறிட்டாங்க? தம்பியா மாறிட்டாங்க, தங்கச்சியா மாறிட்டாங்க. நீ கொஞ்ச நேரம் நீ என்ன பண்ண, கொஞ்சம் ரெஸ்ட் எடு. அந்த வேலைய நீ இரவும் பகலும் பேசிட்டே இருக்கிற, அதனால நீ உனக்கு வாய் வலிக்கும். நீ கொஞ்சம் ரெஸ்ட் எடு, உன் வேலையை நாங்க பார்க்குறோம். எந்த வீட்டுக்கு போனாலும் சரி, பிரேயர் செல்லுக்கு போனீங்களா, பிரேயர் செல்லுக்கு அந்த வேலை என்னவோ அதை பார்த்துட்டு வந்துட்டே இருக்கணும். பிரேயர் செல்லுக்கு போனா அந்த வேலை என்னவோ போனீங்களா, விசாரிச்சிங்களா, அவங்கள விசாரிங்க, அவங்க குடும்பத்தை விசாரிங்க, அவங்கள விசாரிங்க, பாட்டு பாடுங்க, பைபிள் வாசிங்க, ஜெபம் பண்ணுங்க, ஆசீர்வதிங்க. வந்துக்கிட்டே இருக்கணும். டீ கொடுக்குறாங்களா, குடிங்க, குடிச்சு போட்டு வந்துக்கிட்டே இருக்கணும். அதை விட்டுட்டு இன்னைக்கு ஜெபம் பார்த்தியா எப்படி பண்ணுனாங்க, போன ஞாயிற்றுக்கிழமை ஜெபம் எப்படி பண்ணாங்க பார்த்தியா, ஆராதனையில் பாட்டு, இந்த பாட்டா பாடுறது, சாட்சி இப்படியா சொல்றது. நம்ம வேலை என்னவோ
பிசாசுக்கு தம்பியும் தங்கச்சியும் ஆகாதபடிக்கு உங்களை காத்துக்கொள்ளுங்க. எதுக்கு போனோமோ, 2 விசுவாசி சேர்றீங்களா, பக்தி விருத்திக்கு ஏதுவான வார்த்தைகளை பேசுங்கள். பக்தி விருத்திக்கு ஏதுவான வார்த்தை. அக்கா, என் வாழ்க்கையில இயேசு இந்த அற்புதத்தை செஞ்சாரு, பாரு நேத்திக்கு கூட இயேசு எனக்கு ஒரு அற்புதத்தை செஞ்சாரு, நேத்திக்கு கூட இயேசு எனக்கு ஒரு அற்புதத்தை செஞ்சாரு, இன்னைக்கு காலையில இயேசு எனக்கு ஒரு அற்புதத்தை செஞ்சாரு. உன் வாழ்க்கையிலையும் செய்வாரு, கவலைப்படாத பாட்டிமா. உங்களுக்கும் ஆண்டவர் செய்வாரு. கேக்குதா பாட்டி? ஏசப்பா உங்களுக்கும் செய்வார். அமைதியா இருங்க. முடிஞ்சு போகும்போது அற்புதத்தோட போவீங்க. அல்லேலூயா, தோத்திரம். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படி பக்தி விருத்திக்கு ஏதுவான பேச்சு, புத்தியீனமான பேச்சுகளை தூக்கி வீசுங்கள். புத்தியீனமான பேச்சுகளை, குறை சொல்லுகிற வார்த்தைகளை, குற்றம் சுமத்துகிற வார்த்தைகளை, ஒரு சிலருக்கு அது ஒரு அனாயிண்டிங், அது ஒரு அனாயிண்டிங், அப்படியே அக்கினி அபிஷேகம். குறை சொல்லிட்டே இருப்பாங்க. பாட்டு பாடுனா குறை சொல்லுவாங்க. பைபிள் படிச்சா என்ன, பைபிள் படிச்சா பைபிள் படிக்கிற மாதிரியா படிச்சா, என்னமோ வீட்டுல படிக்கிற மாதிரி படிக்கிறா. ஆராதனை அல்லவா, இவங்களை விட்டு பாருங்க, கிளிகளின் கிழிச்சிருவாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை, புத்தியீனமான பேச்சு. 2 விசுவாசிக சேர்றீங்களா, பக்தி விருத்தி உண்டாகணும். ஆமென் சொல்லுங்க. ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட வார்த்தைகளை நீங்கள் பேசும் பொழுது அது தகுதியாயிருக்கும். புத்தியீனமான பேச்சுகள், பரியாசம் நமக்கு தகுதி அல்ல. மற்றவர்களை பரியாசம் பண்றது, மற்றவர்களை பரியாசம் பண்ணுவது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, எது நமக்கு தகுதியோ வேதம் சொல்லுகிறது, ஸ்தோத்திரம் செய்தலே தகும். ஸ்தோத்திரம் செய்தலே தகும். ஸ்தோத்திரம் பண்ணுங்க, அதிகமாக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அது நமக்கு தகுதியாக இருக்கிறது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஒரு சிலர் பாருங்க, பார்த்தா கூட ஸ்தோத்திரம் பண்ண மாட்டாங்க. என்ன, அவங்க பெரிய அப்பா டக்கர், பார்த்தா கூட ஸ்தோத்திரம் பண்ண மாட்டாங்க. இங்கே பாருங்க, நமக்கு முன்மாதிரி இயேசு மாத்திரம்தான். ஆமென் சொல்லுங்க. இயேசு மாத்திரம்தான் நமக்கு முன்மாதிரி. சமா ஸ்தோத்திரம் பண்ணும்போது யாருக்கு ஸ்தோத்திரம் சொல்றீங்க? என்னது? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுதான் சரியான வார்த்தை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்களை சந்திக்க வைத்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம என்ன நினைச்சுக்கிறோம் அப்படின்னா, இந்த பாப்பாவுக்கு ஸ்தோத்திரமா, ஸ்தோத்திரமா சொல்லு, ஸ்தோத்திரமா. என்ன சொல்ல மாட்டேங்கிறா? பெரிய பிக் பண்ணிக்கிறா. என்ன பெரிய பிக் பண்ணிக்கிறா? அடுத்த வாரம் உனக்கு நான் சோத்திரமே சொல்ல மாட்டேன், பார்த்துக்கோ. இனி நீ எனக்கு சோத்திரம் சொல்ற வரைக்கும் நான் உனக்கு சோத்திரம் சொல்ல மாட்டேன். நீ பெரியவனா, நான் பெரியவனா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்றோம். உன்னை சந்திக்க வைத்த, உன்னை பார்க்க வைத்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு சிலர் ஸ்தோத்திரம் கூட சொல்றதில்ல. ஒரு சிலர் ஸ்தோத்திரம் கூட சொல்றதில்ல. நம்ம ஸ்தோத்திரம் யாருக்கு சொல்லக்கூடாது அப்படின்னா, அதுவும் பைபிள் இருக்கு. யாருக்கு நம்ம ஸ்தோத்திரம் சொல்லக்கூடாது? நம்ம யோவான் நிருபத்தில் வாசிக்கும் பொழுது, வாசிங்க அந்த வசனத்தை. யோவானுக்கு எழுதின நிருபத்தில் வாசிக்கும் பொழுது, ஒருவன் உங்களிடத்தில் வந்து இந்த உபதேசத்தை கொண்டு வராமல் இருந்தால் அவனை உங்கள் வீட்டிலே ஏற்றுக்கொள்ளாமலும் அவனுக்கு வாழ்த்துதல் சொல்லாமலும் இருங்கள். அவனுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறவன் அவனுடைய துர்க்கிரியைகளுக்கும் பங்குள்ளவன் ஆகிறான். அவனுடைய துர்க்கிரியைகளுக்கும் பங்குள்ளவனாயிருக்கிறான். அப்படிப்பட்டவங்க ஒரு சிலர் இருக்கிறாங்க. இந்த யெகோவா விட்னஸ்காரங்க, பிதா மட்டும்தான் அப்படின்றவங்க, அப்புறம் ஒன்லி ஜீசஸ், இயேசு மட்டும்தான் அப்படிங்கிறவங்க, அவங்களுக்கு நம்ம என்ன பண்ணக்கூடாது? ஸ்தோத்திரம் சொல்லக்கூடாது. நம்ம என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா, அதைய மாத்தி, ஓ விசுவாசிகளுக்கு ஸ்தோத்திரம் சொல்லக்கூடாதாட்டா இருக்குதே, எனக்கு பிடிச்ச விசுவாசிகளுக்கு டபுள் ஸ்தோத்திரம். தோத்திரம் 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 பிரதர், தோத்திரம் தோத்திரம் தோத்திரம், எனக்கு பிடிச்ச தோத்திரம் தோத்திரம்
சோத்திரம் சோத்திரம். எனக்கு பிடிக்காத விசுவாசிகளுக்கு இந்த சபையில யாருக்கும் நம்ம பிடிக்காதவங்க இருக்கவே கூடாது. அல்லேலூயா சொல்லுங்க. உங்களை கொண்டு போய் பரலோகத்தில் விட்டா என்ன பண்ணுவீங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பரலோகமே கெட்டு போயிடும். பரலோகமே கெட்டு போயிடும். அதனாலதான் இன்னும் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படாம இருக்கீங்க. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, எல்லாரோடும் கூடுமானால் யாவரோடும் சமாதானமாயிருங்கள். நமக்கு சமாதானம் ஆகாத ஒரே ஒருத்தர் யார் அப்படின்னா நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்க, நம்ம மனைவி, நம்ம புருஷன் அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிறோம். இல்லை இல்லை, நம்முடைய எதிராளியாகிய பிசாசு தான் நமக்கு சமாதானமாக கூடாத ஒரே நபர் பிசாசு மாத்திரம்தான். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் ஸ்தோத்திரம் செய்தலே கர்த்தருக்கு தகுதியாயிருக்கிறது. நீங்களும் நானும் ஆண்டவர் அதிகமாக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. விசுவாசிகளை பார்த்தீங்கன்னா ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆமென் சொல்லுங்க. அவங்க சொல்றாங்களோ இல்லையோ, நீங்க கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கர்த்தர் அதை பார்ப்பார், உங்களை உயர்த்திட்டே போவார். யாரெல்லாம் திரும்பிட்டு போறாங்களோ அவங்கெல்லாம் கீழே போயிட்டே இருப்பாங்க. அந்நிய கண்கள் அல்ல, உங்க கண்ணே பார்க்கும். அல்லேலூயா சொல்லுங்க. உங்க கண்ணே பார்க்கும். வாலண்டியரா போய் ஸ்தோத்திரம் சொல்லுங்க. வாலண்டியரா போய் கை கொடுங்க. நம்ம யாவரோடும் சமாதானமாய் இருக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், ஆகவே வம்பும் புத்தீனமான பேச்சும் குறை சொல்லுகிற ஆவி, ஸ்தோத்திரம், பரியாசம், என்ன எடுத்தாலும் பரியாசம், ஸ்தோத்திரம், பரியாசம் பண்ணுகிறது கர்த்தருக்கு தகுதி அல்ல. ஸ்தோத்திரம் பண்ணுவதே தகுதியாயிருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. கரெக்டாக ஒரு நிமிஷம் தர்றேன். எல்லாம் ஒரு 100 ஸ்தோத்திரம் பண்ணிடலாமா? 100 ஸ்தோத்திரம். சரியா? எல்லாரும் ரெடி? 1 2 3 ஸ்டார்ட். ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் 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 சோதரம் 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 அண்ணையா சோதரம் 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 ஐயா நீதான் சோதரம் 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 ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு துதியும் கனமும் மகிமையும் ஏசப்பாவுக்கு ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு துதியும் கனமும் மகிமையும் ஏசப்பாவுக்கு உணவு தந்தா நன்றி ஐயா உணவு தந்தா நன்றி ஐயா உடையும் தந்தா நன்றி ஐயா உடையும் தந்தா நன்றி ஐயா ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு துதியும் கனமும் மகிமையும் ஏசப்பாவுக்கு ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு துதியும் கனமும் மகிமையும் ஏசப்பாவுக்கு சுகம் தந்தீரே நன்றி ஐயா சுகம் தந்தீரே நன்றி ஐயா பலன் தந்தீரே நன்றி ஐயா எனக்கே பலன் தந்தீரே நன்றி ஐயா ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு துதியும் கனமும் மகிமையும் ஏசப்பாவுக்கு ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு துதியும் கனமும் மகிமையும் ஏசப்பாவுக்கு கூட வைத்தீ
நன்றி ஐயா, கூட வைத்தீ, நன்றி ஐயா, பாட வைத்தீரே, நன்றி ஐயா, என்னையிலே பாட வைத்தீரே, நன்றி ஐயா. ஸ்தோத்திரபலி ஸ்தோத்திரபலி அப்பாவுக்கே, துதியும் கனமும் மகிமையும் ஏசப்பாவுக்கே. ஸ்தோத்திரபலி ஸ்தோத்திரபலி அப்பாவுக்கே, துதியும் கனமும் மகிமையும் ஏசப்பாவுக்கே. ரத்தம் சிந்தினி, நன்றி ஐயா, ரத்தம் சிந்தினி, நன்றி ஐயா, ரட்சிப்பு தந்தி, நன்றி ஐயா, எனக்கு ரட்சிப்பு தந்தி, நன்றி ஐயா. ஸ்தோத்திரபலி ஸ்தோத்திரபலி அப்பாவுக்கு, துதியும் கனமும் மகிமையும் ஏசப்பாவுக்கு. ஸ்தோத்திரபலி ஸ்தோத்திரபலி அப்பாவுக்கு, துதியும் கனமும் மகிமையும் ஏசப்பாவுக்கு. 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 1வது வசனம். மேன்மை பாராட்டுகிறது எனக்கு தகுதி அல்லவே, ஆகிலும் கர்த்தர் மேன்மை பாராட்டுகிறது எனக்கு தகுதி அல்ல, எனக்கு தகுதி அல்ல. மேன்மை பாராட்டுவது எனக்கு தகுதி அல்ல. பவுல் அழகா எழுதுகிறார் பாருங்க. அவர் மேன்மை பாராட்டணும் அப்படின்னா எல்லா விதத்திலையும் மேன்மை பாராட்டலாம். ஒரு மனுஷனை அறிவேன், 3ஆம் வானம் வரைக்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டார். முன்னே 3ஆம் வானம் வரைக்கும் எடுக்கப்பட்டார். சரீரத்தில் இருந்தானோ அறியேன். தேவன் போதும் போதும், நேரம் இல்லை, சுருக்கமா முடிக்கிறேன். அப்படியானால் இந்த வார்த்தையை எழுதுகிற அப்போஸ்தலனாகிய பவுல் தரிசனங்களை குறித்து, வரங்களை குறித்து, கனிகளை குறித்து, எல்லா காரியத்தை குறித்தும் மேன்மை பாராட்ட இடம் உண்டு. ஆனால் என்ன சொல்றார் அப்படின்னா, என்னை குறித்து மேன்மை பாராட்ட எனக்கு தகுதி இல்லை, என்னை குறித்து மேன்மை பாராட்ட எனக்கு தகுதி இல்லை அப்படிங்கிறாரு. ஆனா நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா, நம்மளை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். நான் ஒரு தரிசனம் பார்த்தேன், அந்த தரிசனம் அப்படியே நடந்துச்சு. ஒரு சொப்பனம் பார்த்தேன், அது அப்படியே நடந்துச்சு. தோத்துறோம். தரிசனம் சொப்பனம் பார்க்கறது நல்ல விஷயம். கவனிங்க, நல்ல விஷயம். எதற்காக கர்த்தர் தரிசனங்களை கொடுக்கிறார், சொப்பனங்களை கொடுக்கிறார்? நம்ம ஜெபிக்கும்படியாக, அந்த நபருக்காக, அந்த குடும்பத்துக்காக ஜெபிக்கும்படியாக கர்த்தர் என்ன பண்றாரு? தரிசனங்களை கொடுக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. இப்போ இந்த தம்பி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிச்சுன்னா, கர்த்தர் எனக்கு ஒரு தரிசனம் காண்பிக்கிறாரு அப்படின்னா, அந்த தரிசனம் பார்த்த உடனே நான் நேரம் அடுத்த நாள் காலையில் வீட்டுக்கு போயிட்டேன். தம்பி, நீ வண்டியில் போயிட்டு இருக்கும்போது அப்படியே ஆக்சிடெண்ட் ஆகி தலை அப்படியே சதறிடுச்சு, மூளை என் கைக்கு வந்துச்சு தம்பி, நான் பார்த்தேன். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். எதை சொல்லணுமோ அதை சொல்லணும், எதை சொல்லக்கூடாதோ அதை சொல்லக்கூடாது. அதுக்கு பைபிளில் ஆதாரம் இருக்கா? இருக்கு. ஆண்டவர் வெளிப்படுத்தினதை நீ இப்போதைக்கு என்ன பண்ணாத, சொல்லாத, என்ன பண்ணு, பூட்டி வையே அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு, அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. வெளிப்படுத்தின விசேஷத்துல யாருக்கு? அப்போஸ்தலனாகிய யோவானுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தப்பட்டவைகளை இப்ப நீ அறிவி என்று சொல்லுகிறாரு. ஸ்தோத்திரம். ஒருத்தகிட்ட சொன்னாரு, மண்பானையில போட்டு என்ன பண்ணிரு, புதைச்சு வச்சிரு அப்படின்னாரு. இப்ப அதல்ல. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, மேன்மை பாராட்ட நமக்கு தகுதி அல்ல. ஒரு சிலர் பாருங்க, படிப்பை குறித்து மேன்மை பாராட்டுவார்கள், தன்னுடைய அந்தஸ்தை குறித்து மேன்மை பாராட்டுவார்கள், தன்னுடைய வசதி வாய்ப்புகளை குறித்து மேன்மை பாராட்டுவார்கள், தன்னுடைய அழகை குறித்து மேன்மை பாராட்டுவார்கள்.
இப்படியெல்லாம் மேன்மை பாராட்டுவார்கள். வேலையை குறித்து மேன்மை பாராட்டுவார்கள். இப்படியெல்லாம் மேன்மை பாராட்டு, பிசினஸை குறித்து மேன்மை பாராட்டுவார்கள். இப்படியெல்லாம் இருக்கிறவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் பவுல் எழுதுகிறார், என்னை மேன்மை பாராட்டுவதற்கு எனக்கு தகுதி அல்ல, எனக்கு தகுதி அல்ல. நீங்க எதை குறித்து மேன்மை பாராட்டுகிறீர்கள்? நீங்கள் எதை குறித்து மேன்மை பாராட்டுகிறீர்கள்? உடைய தரிசனத்தை குறித்து மேன்மை பாராட்டுகிறீர்களா? உங்க பாட்டை குறித்து மேன்மை பாராட்டுகிறீர்களா? உங்க செய்தியை குறித்து நீங்கள் மேன்மை பாராட்டுகிறீர்களா? உங்க குடும்பத்தை குறித்து? ஒரு சிலர் பாருங்க, தன்னுடைய மனைவியை மேன்மை பாராட்டுவார்கள். எல்லா இடத்துலையும் என்ன பண்ணணும்? மனைவியை தூக்கி மேல தலை மேல உட்கார வச்சுக்கணும், தலை மேல உட்கார வச்சுக்கணும். ஒரு சிலர் புருஷனை மேன்மை பாராட்டுவார்கள். என் புருஷன் அப்படிங்க, என் புருஷன் இப்படிங்க, என் புருஷன் அப்படிங்க. ஆஹா ஓஹோ அப்படின்னு சொல்லி புருஷனை மேன்மை பாராட்டுவார்கள். ஒரு சிலர் தன் பிள்ளைகளை மேன்மை பாராட்டுவார்கள். ஐயோ என் பிள்ளை, ஐயோ என் கண்ணு, ஐயோ என் மணி, ஐயோ என் சொத்து அப்படின்னு அப்படியே தன் பிள்ளைகளை மேன்மை, என் புள்ள என் புள்ள என் புள்ள. ஒரு நாள் விட்டுட்டு போகும்போது தெரியும், என் புள்ள என் புள்ள என் புள்ள. அப்போ தொல்லை தொல்லை தொல்லை, பிள்ளையெல்லாம் போச்சு, இப்ப தொல்லை தொல்லை. பிள்ளைகளை குறித்து மேன்மை பாராட்டுவார்கள். என் பிள்ளை எங்க படிக்கிறான் தெரியுமா, என் பிள்ளை எங்க வேலை செய்யறான் தெரியுமா, என் பிள்ளை எங்க இருக்கிறான் தெரியுமா. மேன்மை பாராட்டுவது எனக்கு தகுதி அல்ல, தகுதி அல்ல. வேதத்தில் வாசிக்கிறோம், சங்கீதம் 20ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில், சில ரதங்களை குறித்தும் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள், நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். மேன்மை பாராட்டுவது கர்த்தரை குறித்து மேன்மை பாராட்டணும். 2 வாரத்துக்கு முன்னாடி பாஸ்டர் அம்மா வெள்ளிக்கிழமை பிரசங்கம் பண்ணாங்க. எதை குறித்து மேன்மை பாராட்டணும் அப்படின்னு, எதையெல்லாம் குறித்து மேன்மை பாராட்டணும்னு பேசினாங்க. ஒன்று, கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டணும். அங்க அந்த வார்த்தை பாருங்க, அழகா எழுதுகிறார், நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை மேன்மை பாராட்டுவோம்னு இல்ல, நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம், நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். அப்படியானா வேற ஒன்றையும் குறித்து அல்ல, இயேசுவின் நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். அதற்கு காரணம் எங்களுடைய தகுதி தேவனால் உண்டாயிருக்கிறது. நம்மை குறித்து மேன்மை பாராட்ட ஒண்ணுமே இல்லைங்க, நம்மை குறித்து மேன்மை பாராட்ட ஒண்ணுமே கிடையாது. அப்படி ஏதாகிலும் மேன்மை பாராட்டுகிற ஒரு அனுபவம் வரும் என்றால் பவுலை உங்களுக்கு முன்பதாக நிறுத்தி பாருங்கள். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். ஆமென், அல்லேலூயா. வானத்தின் கீழே பூமிக்கு மேலே அவருடைய நாமமே அல்லாமல் நாம் ரட்சிக்கப்படுவதற்கு வேற ஒரு நாமம் இல்லவே இல்லை, இயேசுவின் நாமம் மாத்திரமே. அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவின் நாமம் மாத்திரமே. அந்த நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுங்க, அவருடைய கிருபையை உயர்த்துங்க, அவருடைய நாமத்தை உயர்த்துங்க. அவருடைய நாமத்தை உயர்த்த 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 அவர் உங்களை உயர்த்தி கொண்டே போவார். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், என்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். பாவத்தை போக்கும் பயமாதை நீ கைத்தட்டி பாடுங்க. சந்தோஷம் பக்தர் கழிக்கோ, பாவத்தை போக்கோ, பயமதை நீக்கோ, பரம சந்தோஷம்
பக்தருக்கு அளிக்கும் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். வானிலும் பூவிலும் மேலான நாமம், வானாதி வானவர் இயேசுவின் நாமம். வானிலும் பூவிலும் மேலான நாமம், வானாதி வானவர் இயேசுவின் நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். நேற்றும் இன்றும் என்றும் மாறிடா நாமோ, நம்பினோரை என்றும் கைவிடா நாமோ. நேற்றும் இன்றும் என்றும் மாறிடா நாமோ, நம்பினோரை என்றும் கைவிடா நாமோ. இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 4வது வசனம். திராட்சரசம் குடிப்பது ராஜாக்களுக்கு தகுதி அல்ல. லேமுவலே, தகுதி அல்ல. மதுபானம் பிரபுக்களுக்கு தகுதி அல்ல. அப்ப என்ன தகுதி அல்ல? நம்ம நாட்டில் நம்ம ஊர்ல விற்கிற சரக்கு நோய் நமக்கு தகுதி அல்ல. மதுபானம் நமக்கு தகுதி அல்ல. வெளிப்படுத்தின விசேஷத்துல வாசிக்கிறோம், என்ன வாசிக்கிறோம்? அவர் நம்மை ராஜாக்களாக மாற்றி இருக்கிறார். அவர் நம்மை ஆசாரியர்களாய் மாற்றி இருக்கிறபடியினாலே, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ராஜாக்களே, ராஜாத்திகளே, பிரபுக்களே, உங்களுக்கு மதுபானம் தகுதி அல்ல. மதுபானம் தகுதி அல்ல. இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்களும் என்ன செய்யறாங்க? ஆமா, குடிக்க போடுறாங்க. சர்ச்சுக்கு வந்தா தானே கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் சர்ச்சுக்கே வர்றதும் இல்லை. சர்ச்சுக்கு வந்தா தானே கேட்பாங்க. அந்தரங்கத்தில் போய் குடித்து விடுகிறது, மறைமுகமாக திருட்டுத்தனமாக குடித்து விடுகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, குடிச்சா என்ன வரும்? போதை வரும். இந்த போதையிலேயே இருக்கிறது, குடிச்சு 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 போதையிலேயே இருக்கிறது. ஒரு சிலரெல்லாம் இருக்காங்க, காலையிலேயே போய் குடிச்சிருவாங்க. காலையில நேரம் அதிகாலையில இருட்டோட எழுந்து மகதலேனா மரியாதை போல போயிருவாங்க சரக்கு அடிக்கிறக்க. காலையிலேயே குடிக்க போயிடுறாங்க. அந்த நாள் முழுவதும் எப்படி இருக்கணும்? அப்படியே மப்புலையே இருக்கணும், அப்படியே மிதந்துட்டே இருக்கணும், அப்படியே மிதந்துட்டே இருக்கணும். அது நமக்கு தகுதி அல்ல. ஒரு கிறிஸ்தவனுக்கு அது தகுதி அல்ல. கிறிஸ்தவனுக்கு அது தகுதி அல்ல. நம்ம ரட்சிக்கப்பட்டு இருக்கிறோம், நம்ம ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறோம், நம்ம ராபோஜன பந்தியில பங்கெடுக்கிறோம், இயேசுவினுடைய வருகைக்கு ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஆகவே விசுவாசிகளே, மதுபானம் நமக்கு தகுதி அல்ல. போதை நமக்கு தகுதி அல்ல. போதை நமக்கு தகுதி அல்ல. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஸ்தோத்திரம். இன்னைக்கு பலவிதமான போதைகள் வந்து விட்டது. என்னது, ஹான்ஸ் வந்துருச்சு, கூலிப் வந்துருச்சு, பாக்கு, பல வகையான பாக்குகள் வந்துருச்சு. இதெல்லாம் போட்டு 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 அப்படியே போதையிலேயே மிதக்கணும். ஒரு சிலருக்கு இப்ப இது ஒரு வகையான போதையா இருந்தாலும் வேற சிலருக்கு வேற வகையான போதை. என்ன அப்படின்னா, இன்ஸ்டாகிராம் என்கிற போதை. இன்ஸ்டாகிராம் அது ஒரு போதை. போதைன்னா என்ன? போதைன்னா என்ன? தன்னை என்னையா ஸ்டாலின் சொல்லுங்க ஐயா, கரெக்டா சொல்லுங்க. மயக்கம். மயக்கம். மயக்கம்.
அந்த மயக்கத்திலேயே இருக்கிறது. அது தன்னை நம்மை அது அடிமைப்படுத்துகிறது. அதனுடைய கண்ட்ரோலுக்கு நாம் போகிறோம். அதனுடைய கண்ட்ரோலுக்கு நம்ம போகிறோம். மதுபானம் என்ன பண்ணுது? ஒரு நல்ல ஒரு வீரனை கோழையாக்குகிறது, ஒரு கோழையை வீரனாக்குகிறது. அப்படின்னா அது நல்லதானே பாஸ்டர் அப்படிங்கிறீங்களா? மதுபானம் நமக்கு தகுதி அல்ல, ஒரு விதமான போதை. அது நம்மை அடிமைப்படுத்துகிறது, ஒரு சிலரெல்லாம் வேதனையோட, ஐயோ என்னால் என்ன பண்ண முடியல, விட முடியல. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படிப்பட்ட போதை, ஸ்தோத்திரம் உண்டாகட்டும், நம்மை அடிமைப்படுத்துகிறது. இன்ஸ்டாகிராமும் அப்படிதான் அடிமைப்படுத்துகிறது, ஃபேஸ்புக்கும் அப்படிதான் நம்மை அடிமைப்படுத்துகிறது. அப்புறம் இன்னொன்று என்னது, இந்த மேலே வருமே இல்லை, செல்ஃபோனில் என்னமோ ஷார்ட்ஸு, ரீல்ஸு இதெல்லாம் வருமே இல்லை, நம்ம டான்ஸ் ஆடி போடுவாங்கள்ல, ஸ்டேட்டஸு, வாட்ஸ்அப்பு ஸ்டேட்டஸு, அதுக்கு ஒரு அடிமை. அதுக்கு டெய்லியும் எனக்கு என்ன ஆசை தெரியுமா? ஒவ்வொரு மாதிரி ஒரு ஃபோட்டோ போடணும். அது எனக்கு ஒரு ஆசை. அது ஒரு போதை, அது ஒரு அடிமை. தினமும் ஒரு ஃபோட்டோ, அதுதான் எல்லாமே இல்லாமல் பண்ணிடுறாரு. ஒரு சில நேரத்தில் இது உனக்கு தகுதியை நீ கேட்க மாட்டடா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அவரே பிடிக்கிறாரு. எல்லாத்துக்கும் அப்படி நடந்தால் நல்லதானாட்டா இருக்கு. ஆமீன் சொல்ல மாட்டேங்கிறீங்க? ஆமா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நமக்கு தகுதி அல்ல போதை, நமக்கு தகுதி அல்ல. ஒரு கிறிஸ்தவனுக்கு போதை தகுதி அல்ல, போதை தகுதி அல்ல. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் அதுக்கு ஒருவேளை அடிமைப்பட்டிருப்பீர்கள். அப்படியெல்லாம் இல்லை பாஸ்டர், நான்லாம் வாரத்துக்கு ஒரு நாள் தான், மாசத்துக்கு ஒரு நாள் தான் நான் என்ன பண்ணுவேன், குடிப்பேன். அப்படி கூட இல்லை பாஸ்டர், ஃப்ரெண்ட்ஸுகளோட சேரும்போது தான் நாங்கள் என்ன பண்ணுவோம், ஜாலியாக குடிப்போம். என்னவா இருந்தாலும் கர்த்தர் உன்னை ராஜாவாய் மாற்றி இருப்பாரானால், உன்னை பிரபுக்களோடு கீழே கிடந்த குப்பையில் கிடந்த உன்னை புழுதியில் கிடந்த உன்னை பிரபுக்களோடு கர்த்தர் உன்னை உட்கார வைத்திருப்பாரானால், இது உனக்கு தகுதி அல்ல என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் பேசுகிறார். அல்லேலூயா. 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 10வது வசனம் 11வது வசனம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது. இங்கே வாசிக்கிறோம், கர்த்தருக்கு கொடுப்பது தகுதி. கர்த்தருக்காக நம்ம செய்வது தகுதியாயிருக்கிறது. கர்த்தருக்காக நம்ம காணிக்கை கொடுக்கிறது, கர்த்தருக்காக தசம பாகம் கொடுக்கிறது, கர்த்தருக்காக நற்கிரியைகளை செய்கிறது, கர்த்தருக்காக தான தர்மம் பண்ணுவது, அவர் கர்த்தருக்கு, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அது நமக்கு தகுதியாய் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. அப்படியானால் கொடாமல் இருப்பது நமக்கு தகுதி அல்ல, கொடாமல் இருப்பது தகுதி அல்ல. ஒரு சிலர் என்னதான் சம்பளம் வாங்கினாலும், என்னதான் சம்பாதிச்சாலும், என்னதான் வருமானம் வந்தாலும் கொடுக்கணுங்கிற எண்ணம் இல்லை. அது நமக்கு தகுதி அல்ல. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருக்கு கொடுப்பது நமக்கு தகுதியாய் இருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தருக்கு கொடுத்து பாருங்க, ஆண்டவருக்காக செஞ்சு பாருங்க, தானம் தர்மம் பண்ணி பாருங்க. உங்களுக்கு உண்டானவைகளில் பிச்சை கொடுங்கள், அப்பொழுது எல்லாம்
சுத்தமா இருக்கும் என்று வசனம் சொல்லுகிறது. உங்களுக்கு உண்டானவைகளில் பிச்சை கொடுங்கள், அப்பொழுது எல்லாம் சுத்தமா இருக்கும் என்று வசனம் சொல்லுகிறது. நம்ம இங்க காணிக்கையே கொடுக்க மாட்டேங்கிறோமே, நம்ம இங்க தசமபாகமே கொடுக்க மாட்டேங்கிறோமே, அப்புறம் எங்க கொண்டு போய் பிச்சைக்காரனுக்கு கொடுக்கறது? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுக்கு உண்டானவைகளில் நீங்கள் பிச்சை கொடுங்கள், தானம் தர்மம் பண்ணி பாருங்கள். உங்கள் தான தர்மமானது என்னது? லோபத்தனமா இல்லாமல் உதாரத்துவமா இருப்பதாக. லோபத்தனமா என்ன? கஞ்சா முட்டியா இருக்காம தான தர்மமானது லோபத்தனமாய் இல்லாமல் உதாரத்துவமாய். மக்கதோனியா சபையை குறித்து வேதம் சொல்லுகிறது, மிகுந்த கொடிய தரித்திரத்திலேயும் மிகுந்த உதாரத்துவமாய் கொடுத்தார்கள், உதாரத்துவமாய் கொடுத்தார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுக்கு வருகிறதிலே தசமபாகம் எடுத்து வையுங்கள், அது உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கும். ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. கொடுப்பது தகுதியாய் இருக்கிறது, கொடாமல் இருப்பது நமக்கு தகுதி அல்ல. ஆமென். 1 தீமோத்தேயுவுக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 10வது வசனம். தகுதியான வஸ்திரம். என்னது? வஸ்திரத்திலேயே தகுதியான வஸ்திரம். தகுதியான வஸ்திரம். இன்னைக்கு நிறைய நேரத்தில் தகுதி இல்லாத வஸ்திரத்தை உடுத்துகிறார்கள். தகுதியான வஸ்திரம். நமக்கு எது தகுதியோ அந்த தகுதியான வஸ்திரத்தை உடுத்துங்கள். இப்போ பாட்டி அம்மா இருக்காங்க, வினோத் பாட்டி இருக்காங்க, நல்ல பாட்டி, நல்ல ஒரு மிடி போட்டு வர்றாங்கன்னு வச்சுக்கிடுங்களேன், எப்படி இருக்கும்? நல்ல ஆமாம், முட்டி வரைக்கும் ஒரு நல்ல ஸ்கர்ட் ஒன்று போட்டுட்டு நல்ல மிஸ்ஸி அம்மா வாட்டா அந்த பாட்டி வர்றாங்கன்னு வச்சுக்கிடுங்களேன், எப்படி இருக்கும்? இப்போ எப்படி வந்திருக்கிறாங்க? சூப்பராக அழகா வெள்ளையும் வெள்ளையும் போட்டுட்டு வெள்ளை சாரி கட்டிட்டு தகுதியான வஸ்திரத்தோட வர்றாங்க. அப்போ நமக்கு தகுதியான வஸ்திரமும் இருக்கு, தகுதி இல்லாத வஸ்திரமும் இருக்கு. வஸ்திரத்தில் நிறைய வஸ்திரம் இருக்கு. மினுக்கான வஸ்திரம் நிறைய, அந்த சப்ஜெக்டுக்குள்ள நான் போகலை. தகுதியான வஸ்திரங்களை உடுத்துங்கள். போன வாரம் வெள்ளிக்கிழமை ஒரு 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 அது எதுக்காக ஜெபம் பண்ணணும்? முடக்கங்கை அப்படின்ற ஒரு மதத்தினருக்காக பாஸ்டர் அம்மா சொல்லி ஜெபம் பண்ணாங்க. அந்த முடக்கங்கை அவங்களுடைய அவங்க கிறிஸ்தவங்க, நிறைய பேர் கிறிஸ்தவங்க. ஆனால் சர்ச்சுக்கு வரணும் அப்படின்னா எல்லாருக்கும் ஒரு ட்ரெஸ் கோடு இருக்கான். எல்லாருக்கும் ஒரு ட்ரெஸ் கோடு இருக்கான். அந்த ட்ரெஸ் போட்டுட்டு தான் என்ன பண்ணணுமாமா சர்ச்சுக்கே வருவாங்களாம். ஒருத்தர் கூட அந்த ட்ரெஸ் இல்லாமல் வர மாட்டாங்களாம். எல்லாம் அந்த ட்ரெஸ் போட்டுட்டு தான் வருவாங்களாம். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆச்சரியப்பட்டு போனேன். ஓ, அப்படியெல்லாம் இருக்காங்களா? இத்தனைக்கும் அவங்க 2ஆம் கட்ட நிலைமையில் அவங்க ஆண்டவரையும் நேசிப்பாங்க, மற்றவங்களையும் நேசிப்பாங்க. நம்மளும் அப்படி தான் இருக்கோம், அது வேறு விஷயம். ஆண்டவரையும் நேசிப்போம், மற்றவர்களையும் நேசிப்போம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆனால் அவங்க ட்ரெஸ் கோடு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அவங்க எல்லாரும் ஒரே இதில் சர்ச்சுக்கு வந்து கர்த்தரை ஆராதிப்பார்களாம். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை, அருமையான சகோதரனே சகோதரி, தகுதியான வஸ்திரத்தை நீங்களும் உடுத்துங்க, உங்கள் பிள்ளைகளுக்கும் வாங்கி கொடுங்க. உங்கள் பிள்ளைகளுக்கும் வாங்கி கொடுங்க. தகுதியான வஸ்திரத்தை நீங்களும் உடுத்துங்க. நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு எப்படி இருங்க? மாடலாக இருங்க. நீங்களே ஃபேண்ட்டு போட்டுட்டு, நீங்களே டிஷர்ட் போட்டுட்டு, நீங்களே சுற்றினீங்கன்னா உங்கள் பிள்ளை கேட்குமா? உங்கள் பேத்தி கேட்குமா? நீயே போடுற கிளவியே போடும்போது நானும் அப்படி தான் போடுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களை நீங்கள் ரோல் மாடலாக வைங்க.
உங்களை நீங்கள் ரோட் மாடலாக வைங்க. தகுதியான வஸ்திரத்தை உடுத்துங்கள். அல்லேலூயா சொல்லுங்க. உலகத்தில் என்னென்னமோ மாடர்னாக வரும் தம்பிகளா, உலகத்தில் என்னென்னமோ மாடர்னாக வரும். நமக்குன்னு ஒரு தகுதியான வஸ்திரம் இருக்கு. தகுதியான வஸ்திரம் இருக்கு. பேண்ட்டை கிழிச்சிட்டு போகிறது, நல்லா இருக்கிற பேண்ட்டு கிழிஞ்ச பேண்ட்டுக்கு விலை ஜாஸ்தியாம். எங்கேயோ எங்கே ஒரு கடைக்கு போனோம், அங்கே கிழிஞ்ச பேண்ட்டுக்கு விலை ஜாஸ்தியாம். அவ்வளோ 2000 ரூபாய்க்கு மேலே ஒரு பேண்ட்டே. பார்த்தா என்னடா கிழிஞ்சு கிடக்குது அப்படின்னா, இதுதான் ஃபேஷனுங்கிறான். இதுதான் என்னது ஃபேஷனுங்கிறான். இனி எங்கெங்கெல்லாம் கிழிச்சிட்டு போறானோ தெரியல. பொழப்பும் எப்படிதான் இருக்கும், கிழிஞ்சது தான் கிடக்கும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நமக்குன்னு ஒரு தகுதியான வஸ்திரம் இருக்கு. அந்த வஸ்திரத்தை உடுத்துங்க. ஒரு சிலரெல்லாம் பாருங்க பேண்ட்டு போடுவாங்க. பாவம், அந்த பேண்ட்டு போடவே முடியாது. ஒரு 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 மலை பேப்பரை போட்டு இந்த மலை பேப்பரை போட்டு இழுத்து, அதுக்கப்புறம் அது உள்ள விட்டு இழுத்து, அதை வெளியே இழுத்து, இப்படிப்பட்டவங்களுக்கெல்லாம் டிசென்ட்ரி வருவதாக. எப்படி கழட்டுறேன்னு பார்ப்போம். அது எங்கேயாவது பஸ் ஸ்டாண்டுக்கு போகும்போது வரணும். கழட்டவும் முடியாம மாட்டவும் முடியாம நீ முழிக்கிற முழிய நாம் பார்க்கணுமே. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, தகுதியான வஸ்திரங்களை உடுத்துங்க. நமக்குன்னு தகுதியான வஸ்திரங்கள் இருக்கு. வஸ்திரங்கள் சப்ஜெக்ட் நிறைய இருக்கு. வேசியினுடைய வஸ்திரம் இருக்கு, ஆசாரியனுடைய வஸ்திரம் இருக்கு, பிச்சைக்காரனுக்கு ஒரு வஸ்திரம் இருக்குது. இப்ப அப்படித்தான் ஆயிப்போச்சு, அப்படிதான் ஆயிப்போச்சு. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தகுதியான வஸ்திரம். ஆமென் சொல்லுங்க. அதே போலதான் நமக்கும் தகுதியான ஹேர் ஸ்டைலு. அங்க நம்ம வாசிக்கிறோம், தகுதியான வஸ்திரத்தினாலும் ஞானத்தினாலும் தெளிந்த புத்தியினாலும். அங்க ஒரு வார்த்தை இருக்கு பாருங்க, அது ரொம்ப பிடிச்சது எனக்கு. தேவ பக்தி உள்ளவர்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிற. எல்லாரும் சொல்லுங்க பாப்போம், அந்த வார்த்தையை படிங்க. தேவ பக்தி உள்ளவர்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிற வஸ்திரம். இவங்களை பார்த்தாலே என்னவாமா? தேவ பக்தி உள்ளவர்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிற வஸ்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. தேவ பக்தியுள்ளவர்கள் என்று சொல்லிக் கொள்ளுவதற்கு ஏதுவான வஸ்திரங்களை நம்ம தரிக்கிறோமா? யோசிச்சு பாருங்க. பாஸ்டர் எங்கேயோ என்னை பார்த்துட்டாராட்டா இருக்குது அப்படின்னு நினைக்கிறியா? பார்த்ததுனால தான் பேசுறேன். தேவ பக்தியுள்ள ஒரு சிலருக்கு சர்ச்சுக்கு வந்தா தேவ பக்தி. ஹல்லேலூயா ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அந்நிய பாஷையை பேசிட்டே இருப்பாங்க. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆனால் வெளியில் போயிட்டா அந்த தேவ பக்தி எங்கே போகுன்னே தெரியாது. காலேஜுக்கு போயிட்டா தேவ பக்தி எங்கே போகுன்னே தெரியாது. வேலைக்கு போயிட்டா தேவ பக்தி எங்கே போகுன்னே தெரியாது. எல்லா இடத்திலேயும் உங்களை தேவ பக்தி உள்ளவர்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிற வஸ்திரங்களை தரித்து பழகுங்கள். அல்லேலூயா சொல்லுங்க. தேவ பக்தி உள்ள அது சகோதரர்களானாலும் சரி, ஒருவேளை இது ஸ்திரீகளுக்கென்று சொல்லி எழுதப்பட்டிருந்தாலும் இப்போ சகோதரர்களுக்கும் சொல்ல வேண்டியது ரொம்ப அவசியம், ரொம்ப அவசியம். ஒரு சிலரெல்லாம் இப்பு போட்டுட்டு நாங்க படுற பாடு இருக்கே, எப்படா இதை மாத்துறது அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்டா இப்படியாடா காமிச்சிட்டு திரியிறது, எல்லாம் மறைக்கிறதுக்கு தானடா போடுறது. நல்லா போடுங்க. ட்ரெஸ் எதுக்கு போடுறோம்? ட்ரெஸ் எதுக்கு போடுறோம்? மறைக்க வேண்டியதை மறைக்கிறதுக்கு தான் ட்ரெஸ் போடுறோம், அப்படிதானே? மறைக்க வேண்டியதுவே மறைக்காம நீ ட்ரெஸ் போட்டா அதுக்கு நீ போடாமையே போகலாமே. தேவ பக்தி உள்ளவர்கள் என்று
சொல்லிக் கொள்ளுகிறதற்கு ஏதுவாக தகுதியான வஸ்திரங்களை உடுத்துங்கள். அல்லேலூயா. லூக்கா எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 11வது வசனம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 22:11. ராபோஜனத்துக்கு தகுதியான இடம் கவனிங்க. நம்ம விசுவாசிக எல்லா இடத்துலையும் போய் என்ன பண்ணக்கூடாது? ராபோஜனம் எடுக்கக்கூடாது. எல்லா இடத்துலையும் போய் ராபோஜனம் எடுக்கக்கூடாது. அப்படி ராபோஜனத்துக்கு போய் பிசாசை வாங்கிட்டு வந்தவங்க எல்லாம் இருக்கிறாங்க. எல்லா இடத்துக்கும் போய் ராபோஜன பந்தியில நம்ம பங்கெடுக்க கூடாது. கர்த்தருடைய பந்திக்கும் சொல்லு, பேய்களுடைய பந்திக்கும் வித்தியாசம் உண்டு. கர்த்தருடைய பந்திக்கும் பேய்களுடைய பந்திக்கும் வித்தியாசம் உண்டு. ஒருவேளை நீங்க எங்கேயாவது வெளியூர் போயிட்டீங்க, தூரமா இருக்கீங்க அப்படின்னா, அந்த சர்ச்சுக்கு போறீங்க, அங்க ராபோஜனம் இருக்கு அப்படின்னா, அது ஏற்ற சபையா, அந்த உபதேசம் சரியான உபதேசமா அப்படின்னு பார்த்து ராபோஜன பந்தியில் பங்கெடுங்க. ஐயோ நம்ம சர்ச்சுக்கு ராபோஜனம் போகலையே, இந்த மாதம் ராபோஜனத்துக்கு போக முடியல, இங்கே போகிற வழியில் மாதா கோயில் இருக்குது, அங்கே என்ன பண்ணுறாங்க, ஒவ்வொரு சர்வீஸ் முடியும் போதும் அவங்க கம்யூனியன் கொடுக்குறாங்க, ஹோலி கம்யூனியன் கொடுக்குறாங்க. அதனால அங்கே போய் வரிசையில் நின்று நம்ம ராபோஜனம் வாங்கிக்கலாம் அப்படின்னு போய் நின்னா அவ்வளோதான். எங்கே திரியேக தெய்வம் இருக்கிறாரோ, எங்கே உபதேசம் சரியாக இருக்கிறதோ, எங்கே வேறுபட்ட சத்தியம் இருக்கிறதோ, அங்கே சபையில், அந்த சபையில் நீங்கள் ராபோஜனம் எடுக்கிறது நல்லது. இது ஆலோசனையாக சொல்கிறேன். கண்ட இடத்துல எல்லா இடத்துலையும் போய் ராபோஜன பந்தியில் பங்கெடுக்கக்கூடாது. கவனமாக இருங்க, ஜாக்கிரதையாக இருங்க. ராபோஜனத்துக்கு முன்னாடி நமக்கு ஒரு சுத்திகரிப்பு அவசியம். சுத்திகரிப்பு அவசியம். சுத்திகரிப்பே இல்லாமல் நீ ராபோஜன பந்தியில் கொடுக்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு போய் எடுக்கிறதுல ஒரு பிரயோஜனமும் இல்லை. அதனால எல்லா இடங்களை காட்டிலும் ராபோஜனத்துக்கு தகுதியான ஒரு இடம் இருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்க. அந்த இடங்களில் மட்டும்தான் நம்ம ராபோஜன பந்தியில் பங்கெடுக்கணும். ஏன்னா இப்போ நிறைய பேர், ஒரு சிலர் வெளியூர்ல எல்லாம் போகிறீங்க, வெளி இடத்துல எல்லாம் போகிறீங்க, வர முடியாது, பரவாயில்ல, ஆனாலும் அங்கே போய் பக்கத்தில் ஏதோ ஒரு சர்ச்சில் போய் நம்ம ராபோஜனம் எடுத்துக்கலாம். கவனமாக இருங்க, ஜாக்கிரதையாக இருங்க. வேதம் சொல்லுகிறது, யூதாஸ் அந்த அப்பத்தை வாங்கின உடனே என்னது, பிசாசு அவனுக்குள் புகுந்தான் என்று இருக்கிறது. புகுந்தான் என்று இருக்கிறது. அவனுடைய முடிவு நாண்டு கொண்டு செத்தான். அதனால ராபோஜன பந்தி எல்லா இடத்துலையும், அதுக்கு நம்ம எடுக்காமையே இருந்துடலாம். அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், எடுக்காமையே இருந்துடலாம். அதுக்கு அடுத்த மாதம் ராபோஜன பந்தியில் வரும்போது உங்களை சுத்திகரித்து கொண்டு நீங்கள் ராபோஜனத்துக்கு வாங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எது தகுதி எது தகுதி இல்லை, ஒரு விசுவாசிக்கு, ஒரு கர்த்தருடைய பிள்ளைக்கு எது தகுதி எது தகுதி இல்லை? ஜெபம் பண்ணுவது தகுதி, வேத வசனத்தை வாசிப்பது தகுதி, வேத வசனத்தை போதிப்பது தகுதி, வேத வசனத்தை ஆராய்ந்து பார்ப்பது நமக்கு தகுதியாய் இருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்க. வேத வசனத்தை வாசிக்காம, ஜெபிக்காம, மற்ற வேலைகளுக்கு முதலிடம் கொடுப்பது. இன்னைக்கு கூட ஒரு சிலர் ஆலயத்துக்கு வரல, ஒரு சிலர் பாருங்க சர்ச்சுக்கு வரல. போய் கேட்டு பாருங்களேன், துவைச்சிட்டு இருந்தான் பாஸ்டர். என்னது? உன்னைய துவைக்கணும் முதல்ல.
உன்னைய துவைக்கணும். துவைச்சிட்டு இருந்த பாஸ்டர். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, முதல்ல ஜெபத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க, வேத வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க. பிற்பாடு மற்ற காரியங்களுக்கு, உலக காரியங்களுக்கு. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். வம்பும் புத்தியீனமான பேச்சும் பரியாசமும் நமக்கு தகுதி அல்ல, ஸ்தோத்திரம் செய்வதே நமக்கு தகுதியாயிருக்கிறது. அல்லேலூயா. என்னை குறித்து மேன்மை பாராட்டுவது எனக்கு தகுதி அல்ல, கர்த்தரை குறித்தே, அவருடைய நாமத்தை குறித்தே, சிலுவையை குறித்தே மேன்மை பாராட்டுவது எனக்கு தகுதியாயிருக்கிறது. திராட்சரசம், மதுபானம் நமக்கு தகுதி அல்ல. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கொடுப்பது நமக்கு தகுதி, கொடாமல் இருப்பது நமக்கு தகுதி அல்ல. அடுத்தபடியாக தகுதியான வஸ்திரங்களை உடுத்துவது நமக்கு தகுதியாயிருக்கிறது. சரியான வஸ்திரங்களை உடுத்துவது நமக்கு தகுதியாயிருக்கிறது. ராபோஜன பந்தியிலே சரியான உபதேசம் உள்ள சபையிலே ஸ்தோத்திரம் ராபோஜனம் எடுப்பது தகுதியாயிருக்கிறது. கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி, ஆண்டவரே எனக்கு நான் நிறைய 7 காரியங்களை நம்ம பார்த்திருக்கிறோம். எது தகுதி, எது தகுதி அல்ல. 7 காரியங்கள் மூலமாய் கர்த்தர் நம்மோடு பேசி இருக்கிறார். ஒருவேளை தகுதி இல்லாத காரியத்தை நீ செய்திருப்பாயானால் இன்றைக்கு ஆண்டவரிடத்துல மன்னிப்பு கேட்டு, ஆண்டவரே தகுதி இல்லாத காரியத்தை நான் செய்துவிட்டேன், இனி என்னை தகுதிப்படுத்திக் கொள்ளுகிறேன் ஆண்டவரே, என்னை தகுதிப்படுத்திக் கொள்ளுகிறேன் ஆண்டவரே. என்னை குறித்தே அதிகமாய் பேசிவிட்டேன், என் பிரசங்கத்தை குறித்தே அதிகமாய் பேசிவிட்டேன், என் அழகை குறித்தே அதிகமாய் பேசிவிட்டேன், என் குடும்பத்தை குறித்தே அதிகமாய் பேசிவிட்டேன், என்னை மன்னியும் ஆண்டவரே. அது தகுதி அல்ல. என்னை குறித்து பேசுவதே எனக்கு தகுதி அல்ல, கர்த்தரை குறித்து மேன்மை பாராட்டுவதே எனக்கு தகுதியாய் இருக்கிறது ஆண்டவரே. உம்மை குறித்து நான் மேன்மை பாராட்டணும், உம்முடைய சுவிசேஷத்தை அறிவிக்கணும் ஆண்டவரே. அப்படிப்பட்ட தகுதியை கர்த்தர் எனக்கு தருவீராக. ஆண்டவரிடத்துல கேட்கலாம், ஆண்டவரே எனக்கு தகுதியை தாரும் ஆண்டவரே. ஓ, எங்கள் தகுதி தேவனால் உண்டாயிருக்கிறது, எங்கள் தகுதி தேவனால் உண்டாயிருக்கிறது. எல்லாரும் வாய்களை திறந்து, ஆண்டவரே எங்களை தகுதிப்படுத்துவீராக. ஒருவேளை நாங்கள் தகுதி இல்லாமல் இந்த ஆராதனைக்கு வந்திருக்கலாம், தகுதி இல்லாமல் இந்த ஆராதனைக்கு வந்திருக்கலாம். எங்களை தகுதிப்படுத்தி அனுப்புங்க ஆண்டவரே, தகுதிப்படுத்தி அனுப்புங்க ஆண்டவரே. தகுதியாக்குகிற தெய்வம் நீர் மாத்திரமே ஆண்டவரே. உம்முடைய இரத்தத்தினாலே நீர் எங்களை தகுதியாக்குகிறீர் ஆண்டவரே. உம்முடைய இரத்தத்தினாலே நீர் எங்களை சமீபமாக்கி இருக்கிறீர் ஆண்டவரே. அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. உம்முடைய இரத்தத்தினால நீர் எங்களை கழுவி பரிசுத்தப்படுத்தி தகுதியுள்ளவர்களா எங்களை மாற்றுவீராக. தேவ பக்தியுள்ளவர்கள் என்று சொல்லிக் கொள்ளத்தக்கதாக அப்படிப்பட்ட தகுதியை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. எங்களுடைய வார்த்தையிலும் சரி, எங்களுடைய வஸ்திரங்களிலும் சரி, எங்களுடைய செயல்களிலும் சரி, இவர்கள் தேவ பக்தியுள்ளவர்கள் என்பதை வெளிப்படுத்த வேண்டும் ஆண்டவரே. இவர்கள் தேவ பக்தி உள்ளவர்கள் என்பதை வெளிப்படுத்த தெய்வம் எங்களுக்கு கிருபை தருவீராக ஆண்டவரே. இந்த வாரத்தில் கர்த்தர் அப்படிப்பட்ட கிருபைகளை கர்த்தர் நமக்கு தருவாராக. இந்த வாரத்தில் அப்படிப்பட்ட கிருபைகளை கர்த்தர் நமக்கு செய்து முடிப்பாராக. தேவ பக்தி உள்ளவர்கள் என்று மற்றவர்களால் சொல்லப்படத்தக்கதாக, தேவ பக்தி உள்ள சகோதரி, தேவ பக்தி உள்ள சகோதரன், தேவ பக்தி உள்ள தம்பி, தேவ பக்தி உள்ள தங்கச்சி என்று சொல்லிக் கொள்ளத்தக்கதாக எங்களுடைய வார்த்தைகள் இருப்பதாக, எங்களுடைய பார்வைகள் இருப்பதாக, எங்களுடைய வஸ்திரங்கள் இருப்பதாக, எங்களுடைய செயல்கள் இருப்பதாக, எங்களுடைய நினைவுகள் இருப்பதாக. இவர்கள் தேவ பக்தி உள்ளவர்கள் என்று சொல்லிக் கொள்ளுவதற்கு ஏதுவாக நீர் எங்களை மாற்றுவீராக ஆண்டவரே. அப்படிப்பட்ட பரிசுத்தத்தை, அப்படிப்பட்ட கிருபையை கர்த்தர் இந்த ஆராதனையில் வைத்திருக்கிறபடியினாலே நம்ம எல்லா கரங்களை தட்டி, ஆவியானவரே தேவ பக்தி உள்ளவர்கள் என்று, தேவ பக்தி உள்ளவர்கள் என்று, தேவ பக்தி உள்ளவர்கள் என்று சொல்லிக் கொள்ளுவதற்கு ஏதுவாக கர்த்தர் எங்களை அபிஷேகிப்பீராக, கர்த்தர் எங்களை அபிஷேகிப்பீராக. வந்த எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதியோ, எல்லாரையும் தகுதியுள்ளவர்களாய் மாற்றுவீராக. உங்க நாமத்தை மகிமைப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடு கூட என்றென்றைக்கும் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா.
அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.